ஓம் மறுபடியும் இந்த பிரகதாரண்ய உபநிஷத்தில் என்ன நடந்தது என்று சுருக்கமாக இப்பொழுது பார்ப்போம். மதுகாண்டத்தில் முதல் அத்தியாயத்தில் முதல் பிராமணம் அஸ்வ பிராமணம் என்று பெயர். மறுபடியும் இதுவரை சொன்னதை தான் திரும்ப சொல்லப் போகிறேன். வேகமாக கொஞ்சம் பின்னாடியே வாங்க, உங்களுக்கு ஒரு ரீகலெக்ஷன் மாதிரி இருக்கும். இந்த அஸ்வமேக யாகத்தை யார் செய்வார்கள்? சத்திரர்கள் செய்வார்கள், பிராமணர்கள் செய்து கொடுப்பார்கள் என்று பார்த்தோம். சாரீரமாகவும் செய்யலாம். உடல் ரீதியாகவே பொருளெல்லாம் வாங்கி குதிரையும் கொண்டு போய் அலங்காரம் பண்ணி அது 300 சோல்ஜர்ஸை விட்டு உலகத்தையெல்லாம் சுற்ற வச்சுட்டு அது திரும்பி வந்தவர் யாகம் பண்ணி அந்த உலகமெல்லாம் எனக்கு ஆகிப்போச்சுன்னு தன்னை சாம்ராட்டாக ஒரு சத்திரியன் சொல்லலாம். இது பேர் சாரீரகமாக செய்தல், உடலாக செய்தல். ஒரு பிராமணன் இது எதுவுமே செய்யலை, வீட்டில் உட்காந்துக்கிட்டு யக்க குண்டத்தில் மானசீகமாக மந்திரங்களை மட்டும் சொல்லிவிட்டு அதை செய்ததாக நினைக்கிறான். அது மானசீகமாக ரெண்டுமே பலன் தரும். சாரீரமாக செய்தால் நீ சாம்ராட் ஆகலாம், மனதால் செய்தால் அவன் விராட் ஆகிறான். சாம்ராட் வேறு, விராட் வேறு. இவன் சாம்ராட்னா பூமியில் இருக்கக்கூடிய நிலத்தை ஆழ்வான். இந்த குதிரை போயிட்டு வந்த ஊர் மட்டும்தான், இன்னும் குதிரை போகாத ஊரெல்லாம் இன்னும் அவன் சொல்லிகிட்டு இருப்பான் எனது இல்லைன்னு. அவன் யாரோ சாம்ராட்டான் அப்படின்னு சொல்லுவான். இங்கே வந்தால் நான் பார்த்துக்கிறவனே. அது ஒரு சத்திரியனுக்கு அவ்வளோதான் கிடைக்கும். ஆனால் எவன் ஒருவன் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே குதிரையாக நினைத்து அசுவமாக நினைத்து அது தண்ணில் இருப்பதாக நினச்சி அவன் மானசீகமாக செய்தால் அவன் விராட்டாவே ஆகிடுறான். அதனால் இது தியானம் செய்ய வேண்டிய பொருளை தவிர நிஜமாகவே குதிரையை வாங்கி அதை பலி கொடுத்து நாட்டை பிடிக்கிறது முக்கியம் அல்லப்பா அப்படிங்கிறது தான் இந்த உபாசனையுடைய நோக்கம். இந்த 2 பேருமே இறந்த பிறகு சொர்க்கத்தை அடைகிறார்கள். இதில் சுலபமாக அடைந்தவன் ஒரு பிராமணன், சிரமப்பட்டு அடைந்தவன் சத்திரியன். கடைசியில் 2 பேருக்குமே வெளியே கிடைப்பது சொர்க்க பிராப்தி தான் என்று பார்த்தோம். அந்த அஸ்வ பிராமணத்தில் விராட் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய புலன்களாலும் அனுபவத்தாலும் அனுபவிப்படுகின்ற பிரபஞ்சத்திற்கு விராட் என்று பெயர். அதை அசுவமாக ஒரு குதிரை, வெண்மை குதிரையாக தியானித்தால் என்ன கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. பிறகு விராட்டின் சிருஷ்டி இந்த பிராமணத்தில் இப்பொழுது நான் பேசணும் இல்லையா, அக்னி பிராமணன், அதில் விராட் எப்படி சிருஷ்டி செய்தார் என்று அது சொல்லப்படுகிறது. அங்கே தான் அவர் சொல்கிறாரு, முதலில் எதுவுமே இல்லை. அப்போ என்னதான் இருந்தது? இந்த மரணம், அதாவது பிரம்மம், அது சூழ்ந்திருந்தது. அல்லது பசி என்கின்ற தவம் அல்லது ஞானத்தால் அது மூடியிருந்தது. தவமும் பிரம்மமும் ஒன்று, ஞானமும் பிரம்மமும் ஒன்று. தவம் என்பதை நினைத்து பார்த்தல் அல்லது ஞாபகம்னு அர்த்தம். அப்போது சைதன்யம்னு நீ ஒன்று சொல்லிக்கலாம், அதில் ஞாபகமும் எழலாம். ஞாபகம் எழுந்துக்காமல் இருந்தாலும் நீ இல்லாமல் போகலை, நீ சைதன்யமாக இருக்கிற. ஞாபகம் வந்துடுச்சுன்னா சைதன்யமாக இருந்து கொண்டு ஞாபகத்தில் நிறைந்திருக்கிறாய். நீ ஞாபகப்படுத்தி பார்ப்பதெல்லாம் சைதன்யம்தான். 2 பொருள் இல்லைங்க, ஆனால் 2 மாதிரி தெரியுது, சைதன்யமும் ஞாபகமும். அதை தான் இங்கே அசனாயா என்று சொல்கிறார். அந்த தியானத்தில் ஏற்படுகின்ற நினைவு தவமே பிரம்மம். இங்கே வேத மொழியில் அசனாயா என்பதற்கும் மிருத்யு என்பதற்கும் உள்ளர்த்தம் வேறு என்று சங்கரர் சொல்லி இதற்கு நமக்கு தவமும் மரணமும் தவமும் என்று சொல்கிறார். இதன் அர்த்தம் என்றால் பிரம்மமும் அதனுடைய ஞாபக சக்தியும் என்று அர்த்தம். நீயும் உன்னுடைய ஞாபக சக்தி என்றும் நீ புரிந்து கொள்ளலாம். மரணம் என்பது சம்ஹாரம், வெளிப்படாத சிருஷ்டி, ஞானம் என்று இதுக்கு பெயர். பசி என்பது அந்த சிருஷ்டியை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. சிருஷ்டி ஆசையினால் மனம் உண்டாகிறது. தன் மனோ ஆகுருதா என்று அந்த மந்திரம் சொல்கிறது. பிரம்மம் மனம் உடையராக ஆகியது, அதாவது ஞாபக சக்தி உடையவதாக தன்னுடைய சைதன்யத்தில் அந்த ஞாபகத்தை கொண்டு சேர்க்கிறது. இப்பொழுது மனதுடன் கலந்த பிரம்மம் ரெண்டும் சேர்ந்து ஒரு பூரிப்படைகிறது, விரிவடைகிறது. அது பேர் அர்ச்சன். இந்த அர்ச்சதையினால் அந்த பிரம்மத்திடமிருந்து ஒரு கண்ணீர், ஒரு திரவம் உண்டாகிறது. அது பேர் ஆபக. அர்ச்ச என்ற மனக்கிளர்ச்சி கம் என்ற நீர் சேர்ந்து அர்க்கம் என்னும் உண்டாகுதான். அர்ச்ச என்கின்ற மனக்கிளர்ச்சியில் கண்ணீர் என்கின்ற கம் சேர்ந்து அர்ச்சகம், அர்க்கம் என்று ஒரு சொல் உண்டாகுது. அர்க்கம் என்பதை சங்கரர் எப்படி பிரிக்கிறார்? மனக்கிளர்ச்சியும் அந்த கிளர்ச்சியில் உண்டாகின்ற இன்பமும் அவர் அர்ச்ச கம் என்று சொல்லி நீரும் வெப்பமுமாக அவர் பெயர் வைக்கிறார். அதனால் அர்க்கியம் என்றால்
அக்னி அல்லது நீர்த்தாரை என்று பொருள். இப்பொழுது மனம் பிரம்மத்தோடு கிளர்ந்து உண்டான நீரால் ஒரு வெப்பம் உண்டாகிறது. இந்த நீர் இறுகி நிலமாகிறது என்று இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே நீர், நிலம், அக்னி இந்த 3 மட்டும்தான் சொல்லப்படுகிறது. ஆகாயம், வாயு இங்கே சொல்லப்படவில்லை. அதனால் திரிவீகரணம் என்று சொல்லக்கூடிய தைத்திரிய உபனிஷத் மாதிரியும் அல்லது சாந்தோக்கிய உபனிஷத் மாதிரியும் இங்கே நாம் ஒரு சிருஷ்டி கிரமத்தை பார்க்கிறோம். இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த நீர் தத்துவமாக இருப்பது ஹிரண்யகர்ப்பன் என்றும் இந்த நிலத்தத்துவமாக இருப்பது விராட் என்றும் புரிந்து கொள்கிறோம். 3வது மந்திரத்தில் விராட்டின் பிறப்பு மறுபடியும் சொல்கிறது. சூரியன், வாயு, அக்னி. சூரியன் என்பதை ஒளி என்றும், வாயு என்பதை வாயு என்றே புரிந்து கொண்டு, அக்னி என்பதை வெப்பம் என்று சொல்லி, இந்த 3ம் சேர்ந்து விராட் என்கின்ற தூல பிரபஞ்சம் அஸ்வமேத அக்னி உண்டாகிறது. அது நீர் தத்துவத்தை நிறுத்தி இருக்கிறது என்பதை தான் இந்த 3வது மந்திரம் சொல்லியது. 4வது மந்திரம் தனக்கு 2வது உடம்பு வேண்டும் என்று அந்த அசுவம் நினைத்தது. அதாவது அந்த பிரம்மம் நினைத்தது. தனது 2வது உடம்பை அது எப்படி உள்ளாக்கியது? தவமாகவும், அதாவது நினைவு, மரணமாகவும் அல்லது காலம் என்று தன்னை வெளிப்படுத்தியது. இந்த பிரபஞ்சமே புதிதாக பிடிக்கப்படலை. ஏற்கனவே ஒரு கல்பத்தில் இருந்து பிரளயத்தில் மறைந்து போனது தான் மீண்டும் இங்கே சிருஷ்டி செய்வதனால, அப்போது மறைந்த பிரபஞ்சம் என்னவாக இருக்கும்? அந்த பிரம்மத்தில் ஞாபக சக்தியாக இருக்கிறது, அது நினைவாக இருக்கிறது. போன கல்பத்தில் எத்தனை கோடி பேர்கள் இருந்தார்கள், அவருடைய வாழ்க்கை, அவருடைய பாவ புண்ணியம், தர்மம், அனுபவங்கள்லாம் காத்துட்ருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறார். அதுதான் நினைவு. ஐயோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வாழ்க்கை கொடுக்கணுமே என்று பண்ணும்போது சிருஷ்டி உண்டாகுது. அப்போது ஒரு சிருஷ்டி ஆரம்பித்து அது போய்கிட்டே இருந்து கடைசியில் அது முடிவடையும் போது கல்பம் முடிவடைதுங்கிறோம். அந்த கல்பம் முடித்த உடனே மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது சென்ற சிருஷ்டியிலிருந்து தான் மறுபடியும் நினைவு கொண்டு வரப்படுகிறது. நினைவு கொண்டு வரனால சிருஷ்டி என்பதே ஏற்கனவே தன்னில் மறைந்திருக்கின்ற, அவ்வியக்தமாக வெளிப்படாதிருக்கின்ற ஒன்றை வெளிப்படும்படி சிந்தித்தல், நினைவில் கொண்டு வருதல், ஞாபகத்தில் கொண்டு வருதல் என்று அர்த்தம். அப்படி கொண்டு வரும்போது எல்லாம் ஒரே சமயத்தில் வந்துடுமா என்ன? ஞாபகம் படிப்படியாக தானே வரும். அதனால் ஒரு காலமும் தோன்றுகிறது. படிப்படியாக நினைவு கூறுவதைத்தான் இந்த பிரபஞ்சம் சிருஷ்டி என்று சொல்கிறோம். அந்த சிருஷ்டியிலிருந்து வாக்கும் மனமும் உண்டாகியது. அந்த வாக்கு பான் என்று கத்தியது, அதனால் மனம் உண்டாயது. இதிலிருந்து வருடம் உண்டானது, காலங்கள் உண்டானது. இதன் அர்த்தம் என்னவென்றால், நாம ரூபங்கள் காலக்கிரமத்தில் வெளிப்பட்டன என்பது இவ்விதம் சொல்லப்படுகிறது. 5வது மந்திரம் போக்தா போக்ய சிருஷ்டி. இவனை கொன்றால் எனக்கு சிறிது உணவு கிடைக்கும் என்று ஒரு மந்திரம் சொல்லிச்சு. அதில் யதிவா இமம் அபிமம்சிய, அபிமம்சியம்னா கொன்றால், கனிய என்றால் ஓரளவுக்கு கொஞ்சமாக, கனியன கொஞ்சமாக, அன்னம் கரிஷ்ய எனக்கு உணவு கிடைக்கும் என்று அது நினைத்தது. எனவே அவர் சிருஷ்டி பண்ணதெல்லாம் அவரே உண்கிறார். என்ன சிருஷ்டி பண்ணாரோ அவரே அவர் சாப்பிட்றார். அதிதி அத் இதி என்ற அர்த்தம். அத் என்றால் சாப்பிடுவது. இவ்வாறு அவர் சாப்பிட்டு விட்டார். 6வது மந்திரம் வியஷ்டி சூக்ஷ்ம சரீர வெளிப்பாடு. இந்த சமஷ்டியாக இருக்கின்ற ஹிரண்யகர்ப்பன் தன்னிடம் இருக்கின்ற ஜீவகொடிகளெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு வந்து கொடுக்கிறார். அது எப்படி என்று அவர் சொல்லப்படுகிறது. யசோ வீரியம் வெளிப்பட்டன. அந்த ஹிரண்யகர்ப்பனிலிருந்து, சமஷ்டி சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து யசோ என்கின்ற புகழ் அல்லது மகிமையும் வீரியம் என்கின்ற சக்தியும் வெளிப்பட்டது. இதற்கு பொருள் நாடியும் பிராணனும் என்று பெயர். இந்த நாடி பிராணன் குட்டி குட்டியாக தொகுப்புகள் உண்டாகி குட்டி குட்டி ஜீவன்களாகி ஒவ்வொன்றுக்கும் சரீரம் ஒடுக்கப்படுகிறது. 7வது மந்திரம் அஸ்வமேத்தியம். குதிரையும் அதனுடைய அர்ப்பணமும் என்கின்ற பொருளில் அஸ்வமேத்தியம் என்பது விளக்கப்படுகிறது. எனது உடம்பு யாகத்திற்கு உகந்ததாக இருக்கட்டும். மேத்தியம் இதம் சியாத் என்று சொல்லுது. இதம்னா இந்த உடம்பு, சியாத்னா இருக்கட்டும், மேத்தியம் என்றால் யாகத்திற்கு பொதுவாக இருக்கட்டும். நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் யாகத்துக்கு போட முடியாது, இதை தாங்க யாகத்தில் போட முடியும் அப்படின்னும்போது அது மேத்தியம் என்று பெயர். யாக குதிரையாகி விட்ட இந்த பிரம்மம் அதை சுதந்திரமாக மேய விட்டது. பிறகு அதை தேவர்களுக்கு பலி கொடுத்தது. அதனால் அது தேவர்களுக்கு கொடுத்ததுனால நாம மனிதர்கள் எல்லாம் வேதியர்கள் தேவர்களுக்காக குதிரையை பலியாக தருகிறோம். நாமும் அதையே செய்கிறோம்
அப்படின்னு அஸ்வமேத யாகம் ஏன் செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. தொலைவில் சுடர்விட்டு கொண்டிருக்கின்ற சூரியனே அந்த அஸ்வமேத்தியம். அவரது அங்கங்களே 3 உலகம். அவருடைய அக்னியும், அதாவது அவருடைய வெப்பமும் இருக்கிறது, அவர்கிட்ட வெளிச்சமும் இருக்கிறது. வெளிச்சமும் வெப்பமும் இருக்கிறது. யாக அக்னியும் அசுவமும் ஆகும். அந்த வெளிச்சத்தை யாக அக்னி என்றும், அந்த உருண்டையாக இருக்கிற அளவு வந்து அசுவம் என்றும் நீ நினைத்துக்கொள். இவைதான் ஹிரண்ய கர்ப்பரும் விராட்டும். இதை அறிபவனை மரணம் பற்றுவதில்லை. காலமே அவனது ஆத்மாவாக ஆகிவிடுகிறது. எல்லா தெய்வங்களும் அவனில் அடங்கி விடுகிறார்கள் என்று இந்த 2வது பிராமணம், அக்னி பிராமணம் நிறைவடைகிறது. அடுத்து இந்த அக்னி பிராமணத்தில் முதலில் எதுவுமே இல்லை என்று ஒரு வார்த்தை வந்தது இல்லையா? அதை மிக நீண்ட அளவிலே சங்கரர் வாதி பிரதவாதங்களோடு பூர்வபட்சமும் விடையுமாக விளக்குவார். ஓம். நாம் பிரகதாரண்ய உபநிஷத்தில் மதுகாண்டம் என்ற முதல் பகுதியில் 2 அத்தியாயங்களில் முதல் அத்தியாயத்தில் இருக்கின்ற சில பிராமணங்களில் வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் சற்று முன்பு பார்த்தது 2வது பிராமணம், அதன் பெயர் அக்னி பிராமணம். முதல் பிராமணம் அஸ்வ பிராமணம் என்று அஸ்வமேத யாகத்தை பற்றிய குதிரையை பற்றியதாக இருந்தது. 2வது அஸ்வமேத யாக அக்னியை குதிரையாக பார்க்கின்ற ஒரு உபாசனையும் சொல்லப்பட்டது. இவைகளெல்லாம் உபாசனைகள். விராட் என்று சொல்லக்கூடிய ஸ்தூல பிரபஞ்சத்தை தன்னிடம் இருப்பதாக பாவிக்கின்ற ஒரு உபாசனையை நாம் பார்த்தோம். அதை குதிரையாகவும் சூரியனாகவும் நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு பாஷ்யத்தை சங்கரர் வழங்குகிறார். அதற்கு கட பாஷ்யம் என்று பொதுவாக பண்டிதர்கள் அழைப்பார்கள். சங்கர் அந்த பேரை கொடுக்கல. பின்னாடி வரவங்க நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் கட பாஷ்யம் படிச்சிங்களா, அதில் எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சம்பத பாஷ்யம் படிச்சிருக்கீங்களா, அத்தியாசம் பாஷ்யம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதில் இதையும் நாம் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். முதலில் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் இந்த உபநிஷத்தில் இந்த இடத்துல இருக்க இந்த உபாசனையில், அக்னி உபாசனையில் முதல்ல சொல்லி இது தான் வந்தது. நைவ இஹ கிஞ்சன அக்ரே ஆசித். அக்ரனா முன்னாடி, ஆசித்னா இருந்தது, நைவன்னா எது ஒன்றும், கிஞ்சனா எது ஒன்றும், நைவ எது ஒன்றும், நைவ இஹ இங்கு எதுவும் இல்லை அப்படின்னு அது சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அது ஏன் அந்த வார்த்தையை சொல்லுது அப்படிங்கிறத சங்கரர் நமக்கு விளக்குறார். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிச்சு, ஆனால் ஏதோ ஒன்று இருந்தது, அதை மரணம் பசிதான் அதை மூடி மறைத்தது அப்படின்னு சொல்லுது. அப்படி இருந்தது, எனக்கு மனம் தோன்றட்டும் இருக்கட்டும் என்று சங்கல்பித்தது. இதெல்லாம் நம்ம உபாசனையில் பார்த்தோம். முதல்ல எதுவும் இல்லை, மரணமும் பசியும் தான் அங்கே சூழ்ந்து இருந்தது. அது நினைத்தது எனக்கு ஒரு மனம் இருக்கட்டும் என்று. அவ்வாறு அது முணுமுணுத்தது, சற்று அசைந்தது. அப்படி முணுமுணுத்த உடனே அங்கே ஒரு பூரிப்பு ஏற்பட்டு நீர் தத்துவம் தோன்றியது. நான் நினைத்ததும் நீர் தோன்றியது. எனவே இந்த நீருக்கு அர்க் அப்படின்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா பூரித்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த பூரிப்பினால் ஏற்பட்டது தண்ணீர். அந்த பூரிப்பின் விளைவாக வெப்பமும் உடம்பிலிருந்து என்னிடம் பிறந்தது என்பதனால தண்ணீரும் அக்னி அர்க்க என்றும் அக்னியும் அர்க்கியம் என்றும் அழைப்பது வழக்கமாக இருக்கிறது என்று இந்த உபநிஷத்தில் இந்த இடத்துல நம்ம இந்த உபாசனையில் இவ்வாறு தகவல் இருந்தது. இது நமக்கு இது முக்கியம் இல்லை. முதலில் ஒன்றும் இல்லை என்று சொல்லிச்சே, அதை பற்றி தான் கேள்வி. அதை வந்து சங்கரர் ஒரு 1.5 பக்கத்துக்கு விளக்கம் தரார். அது பேர் கடபாஷ்யம் என்று பெயர். ஏன் அப்படி கொண்டான், 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அவர் கடம்னு பானையை பற்றி பேசுகிறார். அதனால் நிறைய கடன் வர்றதுனால அது கடபாஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரங்களை சங்கரின் துணை என்று அறிந்து கொள்ள முடியாது. பசி இருந்தது, மரணம் மூடி இருந்தது, அது மனம் வேண்டும் என்று நினைத்தது, பூரிப்பு ஏற்பட்டது, அதனால் ஆனந்த கண்ணீர் வந்தது, அதனால் உடலிருந்து வெப்பம் வந்தது என்று அது மந்திரம் சொல்லுவது யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. இது எதை சொல்லுது அப்படின்னு இந்த மந்திரங்களை சங்கரின் துணையின்றி அறிந்து கொள்ள முடியாது. அவர் ஏற்றி எழுதிய
இதற்கான பாஷ்யத்திற்கு கடபாஷ்யம் என்று பெயர். இதுக்கு ஏன் இந்த கடபாஷ்யத்தை அவர் எழுதுகிறார் அப்படின்னா, சாதாரண மனிதர்களுக்கு ஒரு வேதாந்தி, பார்ப்பா உன் உடம்புங்கிறது பொய், காயமே இது பொய்யடா, இது காற்றடைத்த வெறும் பையடா, மாயனானார் குயவன் செய்த மண்ணு பாண்ட ஓடடா அப்படின்னு அவங்க இதெல்லாம் ஓடு மண் இதெல்லாம் கற்பனை பொய் என்றெல்லாம் சொல்லும் பொழுது, வேதாந்திகள் சொல்கிறதெல்லாம் வரட்டு வேதாந்தம், பிரயோஜனம் இல்லை, அவன் வாழ்க்கையில் விரக்தி அடைந்து பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் இப்படி துரத்தி அமைச்சதுனால அவன் இப்படியெல்லாம் ஒரு பேச்சு பேசிகிட்டு இருக்கிறான், அவன் பேச்சை கேட்காதீங்க. அப்புறம் நீ குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கை தான் இல்லறவே சிறந்தது, இல்லற வாழ்க்கை அப்படின்னு பேசுவதை நம்ம கேட்கும் பொழுது நாம் இளரத்தை உயர்த்தி பேசுவதாகவும் இந்த துறவரத்தை மட்டம் தட்டி பேசுவதாகவும் சொல்வதற்கு காரணம் என்றால், இந்த துறவரத்தை பற்றிய அறிவு பொதுமக்களிடம் சரியாக இல்லைன்னு தோணுது. அதனால தான் காயமே இது பொய், இந்த உலகம் பொய், மாயை என்ற சொல்ல கேட்டோம்னா சாதாரண மனிதர்களுக்கு எரிச்சலும் கோபம் வருது. 3 வேளைக்கு நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுக்கிறான், எவ்வளோ குண்டு குண்டு கொழுன்னு இருக்கிறான், இவனை கேட்டால் காயமே பொய்யுங்கிறான், அப்புறம் எதுக்கு இவன் சாப்பிட்றான், அப்புறம் எதுக்கு உலகத்தில் இருக்கிறான் அப்படின்லாம் அவங்க கேட்குறாங்க. இதுக்கு காரணம் என்னவென்றால், பொதுமக்கள் இந்த உலகம் சத்தியம் என்று நினைக்கிறார்கள். அதில் என்ன சார் தப்பு? நினச்சிட்டு போகட்டும். ஒன்று உண்மையாக இருந்ததுன்னா அதிலேருந்து வருகின்ற சுகமும் உண்மைதான், அது தருகின்ற துக்கமும் உண்மைதான். ஆனால் இந்த உலகம் எப்போவுமே உனக்கு சுகம் கொடுக்கறது இல்லையே. எப்போவும் சுகம் கொடுத்துருந்ததுன்னா உலகம் உண்மையை நீ ஒத்துக்குவ. ஆனால் துக்கம் கொடுக்கும்பொழுது அதை நீ வேண்டான்னு சொல்ல முடியலையே. அப்போ நான் பொய்ன்னு சொன்னால் நீ நம்ப மாட்டேங்கிற, சுகம்னு சொல்லும்போதும் நம்ப மாட்டேங்கிற. இந்த சுக துக்கங்கள் நீ விடுபடணும்னு சொன்னால் ஒரே வழி, இந்த பிரபஞ்சம் இருக்கக்கூடாது. பிரபஞ்சம் வச்சுக்கிட்டே அது சுகம் மட்டும் தரனா முடியாது. நீ சுகத்தை பெறணும், அதிகப்படுத்தணும், துக்கத்தை நீக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுது சுகமும் துக்கமும் உனக்கு சத்தியமாக இருக்கிறது, நிஜமாக இருக்குது, உன்னுடைய உண்மைத்தன்மையாக இது இருக்கிறது. நான் துக்கப்படுவது நல்லா தெரியுது, நான் சுகமாக இருக்கிறது நல்லா தெரியுது. இந்த சுகமும் துக்கமும் உண்மை என்று நீ முடிவு கட்டியிருந்தால் எப்படி இந்த உலகத்தை நீ பொய் என்று ஒத்துக்கொள்ள முடியும்? ஒரு கால் இந்த உலகம் பொய்யாக இருந்துவிட்டு அது உண்மையாக இருந்தால், அதாவது நான் சொல்ல கருத்து உண்மையாக இருந்தால், உலகம் பொய் என்று நீயே கண்டுபிடிச்சிட்டினா அப்போ உனக்கு அந்த உலகம் சுகமும் இன்பமும் தருமா? தராது. ஒரு பொய்யான பொருள் எப்படி உனக்கு சுகம் தரும்? ஒரு பொய்யான பொருள் சுகம் தந்தாலும் அது பொய் சுகம்தான். பொய்யான ஒரு பொருள் உனக்கு துக்கம் தந்தாலும் அது பொய் தான். எனவே நீ உன்னோட சுகதுக்கத்தை பொய் என்று நீ நிரூபித்து கொள்ள வேண்டும் என்றால் உலகத்தை முதல் பொய் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உண்மையிலே பொய்ன்னு சொல்கிறது எப்படி சார் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு? காரணம், உனக்கு ஏற்படுகின்ற சுகமும் துக்கமும் உன்னை அதிகமாக பாதிப்பதனால். இந்த சுகம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தை விட்டு நீ பிரிவதற்கு இஷ்டப்படாமல் இருக்கிறாய். இந்த துக்கம் வரும்பொழுது எப்படா இந்த உலகத்தையும் இந்த உடம்பை விட்டு போவேன்னு உன்னை நினைக்கிறேன். எனவே உனக்கு சுக துக்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையாக உண்மையாக தெரிகிறதோ அதுவரை இந்த உலகமும் உனக்கு உண்மையாகவும் வலிமையாகவும் தெரியும். இந்த உலகத்தில் இருப்பெல்லாம் கணம் எடை இந்த குணங்கள் எல்லாமே உனக்கு உண்மை தருது. உன் உடம்புக்கும் கணம் இருக்கிறது, உன் உடம்புக்கும் எடை இருக்கிறது, இந்த உடம்புக்கும் குணங்கள் இருக்கிறது, உணர்வுகளும் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது உலகமும் இருக்கிறது. முதலில் யானையின் மீதான அச்சம் நீங்கினால் தானே அதுக்கப்புறம் அது மரம்ங்கிறது தெரியும். மரங்கிறது தெரியறதுக்கு முதல்ல பயம் போகணும். சார் மரம் தெரிஞ்சிச்சுன்னா பயம் போயிடும். பயம் இருக்கிற வரைக்கும் மரம் தெரியாதே. நீ என்ன பண்ண போகிற? மரத்தை கண்டுபிடிச்ச பிறகு பயத்தை போக போறியா? மரத்தை கண்டுபிடிக்கும்போது பயம் தானாக போயிடும். ஆனால் நீ கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல பயம் விடுமா? அதை யோசனை பண்ணிப்பார். எனவே முதலில் பயத்தை தான் நீக்கணும். ஆறுதல் சொல்லி குழந்தைக்கு இதை யானை இல்லைம்மா பயப்படாத அப்படின்னு பயத்தை நீக்கின பிறகு தான் அது உண்மையை பார்ப்பதற்கு ஆசைப்படும். அந்த பயத்தை வச்சுக்கிட்டு அதுக்கிட்டே வராது. இதே போல் இந்த உலகத்தின் மீது பயத்தை வைத்து கொண்டிருக்கவனுக்கு முதல் பயத்தை போக்கினா அதுக்கப்புறம் தான் சத்திய புத்தி அதன் மேல் வைத்து தப்பு, இது பொய்,
பிரம்மம் தான் இப்படி தெரிகிறது என்று தெரிஞ்சுக்குவான். அதாவது பிரம்மமாகிய நான் தான் இந்த உடம்பாகவும் உலகமாகவும் தெரிகிறேன் என்று பெரிய உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னா, முதல்ல அந்த இவன் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த உடம்பும் உலகமும் உண்மை என்பதை அவன் உடைக்க வேண்டும் என்றால் அதன் மீது இருக்கின்ற பயத்தை முதல்ல நீக்கணும். அதுதான் குரு சீடர்களுக்கு முதல்ல பயத்தை நீக்கிறார். வாழ்க்கை மீதும் உலகத்தின் மீதும் இன்பத்தின் மீதும் இருக்கின்ற பயத்தை அவர் ஆறுதல் சொல்லி முதல்ல நீக்கி விடுகிறார். நம்பிக்கை தன் மீது திருப்பிக் கொள்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கின்ற உண்மையெல்லாம் விளங்கும். அல்லாவிடில் எந்த குரு முதல் மானுடைய பயத்தை நீக்கலையோ அவரால் சரியான உபதேசம் தர முடியாது. குழந்தையின் பயத்தை நீக்காமல் அது மரம் என்று நிரூபிக்கவே முடியாது. குருவினுடைய முதல் கடமை மாணவர்களுடைய பயம் நீக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் முக்கியமாக ஆர்வம் காட்ட வேண்டும். அவன் பயத்தோடு தான் இங்கே வந்திருக்கிறான். நிறைய பேர் தேடலோடு வந்திருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே பயம் நீங்கி அந்த வைராகியத்தோடு வந்திருந்தால் நிச்சயமாக அவர் உடனடியாக சொல்லிக் கொடுத்துடலாம். ஆனால் பல மாணவர்கள் இந்த காலத்தில் வாழ்க்கையில் பயம், குடும்பத்தில் சச்சரவு, பொருளாதார குறைபாடுகள் இதெல்லாம் பயம் தந்து கொண்டிருக்கும் பொழுது, அது உண்மையாக தெரியும் பொழுது இந்த பொருளாதாரமும் உறவுகளும் உலகமும் நிஜமென்றே தெரியும். எனவே இந்த விஷயப்பற்று நீங்காமல், போக இச்சை தணியாமல், உலகத்தை நான் மித்யா பொய் என்று சொன்னால் அது யாருக்கும் பலிக்காது. அவனுக்கு எப்படி சொல்லித்தரணும்? நீ பார்க்கின்ற ஜகத்து உண்மையில் மித்தியா, அது பொய். ஏதோ ஒன்று இவ்வாறு வேஷம் போட்டு கொண்டிருக்கிறது. நீ வேஷத்தை பார்த்து பயப்படுற. வேஷத்தை கலைச்சினா சாட்சாத் உன்னுடைய அப்பா தான் அதுன்னு தெரியும். உங்கள் அப்பா சில சமயம் வேஷம் போட்டுக்கிட்டு பேய் மாதிரி முன்னாடி இருந்தார்னா அந்த குழந்தை பயந்துடும். அப்புறம் அப்பான்னு தெரிஞ்ச பிறகு அந்த வேஷத்திலே கட்டி பிடிச்சிக்கும். அவர் பல்லு, கோரப்பல்லு, கொம்பெல்லாம் வச்சுட்டு வந்தால் கூட அப்பான்னு தெரிஞ்ச உடனே ஏறி தாவி அந்த மேக்கப் மேலேயே முத்தம் கொடுக்கும். அவ்வாறு தான் இந்த உலகம் உண்மையான உன் தந்தை தான், ஆனால் பொய் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறது என்னை முதல் கண்டுபிடிக்கணும். அப்போ உண்மையானது சத்தியம் என்றால் வேஷமாக இருப்பது மித்தியான்னு அர்த்தம். சரிங்க, இந்த உலகமெல்லாம் வேஷம், என் உடம்பு அதில் ஒரு வேஷம்னு சொன்னால் உண்மையானது எதுங்க அப்படின்னு கேட்டோம்னா, உண்மையானதாண்டா ஆத்மா, அதுதான் சத்தியம், அதுதான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை நீ பயம் என்கின்ற புத்தியின் கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது அது உனக்கு உலகமாகவும் உடம்பாகவும் தெரிகிறது. அல்லது நீயே உன் கண்களுக்கு, நீயே உனது புத்திக்கு பயந்தங்கொழியாகவும் அழுபவனாகவும் ஆதரவை தேடுபவனாகவும் நீ நினைக்கிறாய். நீ ஆத்மா, அளவற்றவன், மாறாதவன், அழியாதவன் என்பது உண்மையாக இருந்தும் கூட நீ உன்னை எப்படி நீ பார்க்கிறாய்? பயத்தின் காரணத்தினால் நான் தப்பிச்சு பிழைக்கணும், இந்த உலகத்தில் எதை பிழைச்சி மீண்டுக்கணும், இந்த கஷ்டத்தை வெளிப்படணும் என்று உன்னை நீ முடிவு செய்து கொள்கிறாய். அப்போ உன்னுடைய உண்மைத்தன்மையே சத்தியம் என்றால் உன்னுடைய அறியாமையினாலும் பயத்தினாலும் உன்னை நீ வேறாக பார்க்கிறாய் இல்லையா? அது பொய் தானே? ஆமாங்க, நீங்கள் சொல்வதை நான் தியரட்டிக்கலாக பேச்சுக்காக ஒத்துக்கிறேன். நான் ஆத்மா, அளவற்றவன், மாறாதவன், அழியாதவன் என்பது உண்மையானால் எனக்கு மரணத்தை பற்றி பயமில்லை. அளவற்றவன் என்பது உண்மையானால் எனக்கு பொருளாதாரம் பற்றிய கவலை இல்லை, நான் அளவற்றவன். நான் மாறாதவன் என்பது உண்மையானால் எனக்கு வயதாகிறது என்ற கவலையும் இல்லை. எனக்கு இருக்கிற எல்லா பயமே வயதாகி கொண்டிருக்கிறது, மூப்பு இருக்கிறது, நோய் நொடி வருகிறது, மரணம் இருக்கிறது, பொருளாதார பற்றாக்குறை, இதுதான் எனக்கு பயம். ஆனால் நீங்கள் சொல்லுவது பார்த்தால் என்னுடைய தன்மை அளவற்றது, அழிவற்றது, மாறாதது என்பது என்றால் எனக்கு ஏன் அது தெரியவில்லை? நீ பயத்தை நீக்கிவிட்டு பார்த்திருந்தால் அப்படி தெரியும். உங்ககிட்ட மாறுபவன், அழிபவன், அளவுடையவன் என்ற ஒரு பயம் இருக்கும் பொழுது எப்படி உனக்கு மரம் தெரியும்? யானை தானே தெரியும். அப்போ நீ ஆத்மாவாக அளவற்றவன், மாறாதவன், பயமற்றவன் என்பது இருந்தும் கூட உன் பயம் காரணத்தினால் நீயே உனக்கு வேறாக தெரிகிறாய். நீயே உனக்கு அளவுடையவனாகவும் சரீரத்தில் வாழ்பவனாகவும் நீ கருதி கொண்டிருக்கிறாய். எனவே நீ இப்படிப்பட்டவனாக இருக்கும் பொழுது உனக்கு எப்படி உபதேசம் சொல்ல வேண்டுமோ அப்படி தான் இங்கே சொல்லப்படும். ஆரம்பத்தில் இந்த உலகம் உண்மை என்றும் சொல்லப்படும்.
பிறகு அந்த காரணமாகிய ஒன்று எது இப்படி தெரிகிறது என்பது உனக்கு சொல்லப்படும். எவ்வாறு கயிறு பாம்பாக தெரிகிறதோ, எவ்வாறு இந்த மரத்தில் இருக்கின்ற யானை நிஜ யானையாக தெரிகிறதோ, அதே போல் நீயே உனக்கு அழிபவனாகவும் சாபவனாகவும் அளவுடையவனாகவும் பயப்படுவனாகவும் சுகத்துக்கு ஏங்குவனாகவும் உனக்கு தெரிகிறாய். அப்படி என்றால் நான் என் உண்மைத்தன்மையை எப்படி நான் பார்ப்பேன்? குழந்தாய், உனக்கு 2 விதத்தில் நீ ஒரு பொருளை பார்க்கலாம். ஒரு பொருள் உன் முன்னாடி இருந்ததுன்னா 2 பார்வை உனக்கு இருக்கிறது. உணர்வு பார்வை, அறிவு பார்வை என்று. அப்படின்னா சொல்லுங்கள் சார், உன்னிடம் பசி என்ற ஒரு உணர்வு இருந்ததுன்னா உன் முன்னாடி இருக்கின்ற பழங்களெல்லாம் நிஜமாக தெரியும். பசி இல்லாமல் அறிவு என்ற ஒரு பார்வையில் பார்த்தினால் நீ தொட்டு பார்த்து இது பிளாஸ்டிக் பழம்னு கண்டுபிடிப்ப. அதே பொருள் உணர்வோடு பார்க்கும்பொழுது நிஜ பழமாகவும் அறிவோடு பார்க்கும்பொழுது பொய் என்றும் தெரிந்து கொள்கிறாய். அப்போ உன்னுடைய பார்வையிலே ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது. உன்னை உணர்வாக நீ உன்னை பார்த்தால் ஒரு கோழையாகவும் சாகிறவனாகவும் அளவுடையனாகவும் பயந்தாங்கொல்லியாகவும் சுகமற்றவனாகவும் உனக்கு தெரிகிறது. அறிவோடு நீ பார்த்தினால் அந்த உணர்வு நீங்கிவிட்டு, அதாவது பயம் என்பது நீங்கிவிட்டால், பயம் என்பது உணர்வு இல்லையா, நீங்கிய பிறகு அறிவோடு சிந்தித்து பார்த்தால் ஒன்று கூட உண்மை அல்ல, நான் அழியாதவன் மாறாதவன் அளவற்றவன் என்று கண்டுகொள்வாய். அப்போ எது ஒன்று அழியாதோ மாறாதோ அளவற்றதோ அது ஆத்மா, அது பிரம்மம் என்று உபனிஷத் சொல்லுது உனக்கு ஏறும். அப்போ நானே கடவுள் என்பதை நீ புரிந்து கொள்வாய். அதுவரை உன்னை நீ உணர்வால் பார்ப்பதை நிறுத்து, அறிவால் பார்ப்பதை தொடங்கு. அந்த அறிவால் பார்க்கின்ற அறிவு கண்ணை தருவதுதான் இந்த உபனிஷத். இந்த உணர்வு கண்ணை தருவது உன்னுடைய சம்சாரம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய உலக வாழ்க்கை உனக்கு உணர்வை ஏற்றி வைத்திருக்கிறது, அறிவை மூடிவிடுகிறது. இந்த உபனிஷத் உணர்வை நீக்கிவிட்டு அறிவை ஏற்றி வைக்கிறது. குரு முதலில் உன்னுடைய பயத்தை நீக்கிவிட்டு பிறகுதான் அறிவை தருகிறார். அதனால் உணர்வு பார்வையை விட்டுவிடு, அறிவு பார்வை கொண்டு வா என்று இந்த கடாபாஷ்யத்திலிருந்து தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ நம்ம அறிவை ஏற்ற போகிறோம். உணர்வுடையவன் என்ன சொல்ல போகிறான்னு பார்க்குறோம். அறிவுடையவன் என்ன சொல்லுவான்னு பாருங்கள். இந்த உணர்வினால் ஒரு பொருள் உனக்கு சம்சாரமாக தெரிகிறது. பயம் என்ற உணர்வினால் கயிறு பாம்பாக தெரிகிறது. பயம் என்ற உணர்வினால் மரம் யானையாக தெரிகிறது. பயம் என்ற உணர்வினால் நீயே உனக்கு மரித்து சாகின்ற ஜீவனாக தெரிகிறது. அதனால் சத்தியம் என்கின்ற ஒன்று உணர்வுக்கு உலகாகவும் அறிவுக்கு சச்சிதானந்தமாகவும் திளங்கும் என்று நாம் விளக்கப் போகிறோம். சத்தியமாகிய ஒரு பொருள் இருக்கிறது. அது உணர்வோடு நீ பார்த்தால் அது உலகம். உணர்வை நீக்கிவிட்டு அறிவை கொண்டு வந்து அந்த கண்ணில் பார்த்தால் அது சச்சிதானந்த பிரம்மம். உணர்வோடு உன்னை நீ பார்த்தால் நீ ஜீவன். உணர்வை நீக்கிவிட்டு அறிவை கண் கொண்டு பார்த்தால் நீ சச்சிதானந்த பிரம்மம். அது எப்படி சார் உணர்வை நீக்கி அறிவு கொண்டு வருது? இப்போ பாருங்கள், உணர்வுடையவர்கள் என்ன சொல்கிறாங்க, அறிவுடையவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்கும். இந்த புத்த மதம் பின்பற்றுபவர்களுக்கு பௌத்தர்கள் என்று பெயர். அவர்கள் இந்த பொய்யான உலகத்தை மித்யா என்று நாம் சொன்னால் அவர்கள் அல்ல, அது சத்தியம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் நாம் சத்தியம்னு ஒன்று சொல்கிறோமே, அவங்க அதை என்ன சொல்கிறாங்க? நம்ம மித்தியாங்கிறத சத்தியங்கிறாங்க. வேதாந்தம் சத்தியம்னு ஒன்று சொல்லுதே, சச்சிதானந்தம், அதை என்ன சொல்கிறாங்க? அது அவங்க சூன்யம்ங்கிறாங்க. அப்போ சூன்யத்தை நீ உலகமாக பார்க்கிறாய் என்று அவர்கள் அர்த்தம். ஒன்றுமில்லாததை உலகமாக பார்க்கிறாய். நாம் என்ன சொல்கிறோம்? ஒன்றுமில்லாததில் சச்சிதானந்தத்தை அப்படி பார்க்கிறாய். அப்போது ஒன்றுமில்லாததை நீ மனிதனாக பார்க்கிறாய் என்று சொன்னோம்னா, புத்தர்கள் சொன்னால் நாம் என்ன சொல்கிறோம்? அடடா, சச்சிதானந்த பிரம்மத்தை தான் நீ மனிதனாக பார்க்கிறாய் என்று நாம் சொல்கிறோம். நீங்களே நினச்சி பாருங்கள், யாருடைய கூற்று உண்மை? ஒருவேளை புத்த மதம் சொல்வதை நீ உண்மை என்று கொண்டால், நீ சூன்யத்தை மனிதனாக பார்க்கிறாய் என்று சொன்னால் உங்களுடைய தன்மை என்ன? சூன்யம். நீ சூன்யத்தை உலகமாக பார்க்கிறாய் என்று சொன்னால் இந்த உண்மையில் உலகம் என்ன? சூன்யம். அதுக்கு நானே பரவாயில்ல.
வேதாந்திகள் நம்மளை வந்து கேலி பண்ணுறாங்க, மற்றவர்களெல்லாம் வேதாந்தி கேலி பண்ணுறாங்க. புத்த மதத்தை என்னன்னு சொல்லுவாங்க யோசனை பண்ணி பாருங்கள். நானாவது சச்சிதானந்த பிரம்மம் இருக்கும், இதெல்லாம் மறைஞ்சால் அது இருக்குங்கிறேன். இவன் சொல்கிற ஒன்றுமே இருக்காதுங்கிறார். என்னுடைய மோட்சம் கடவுளாக மாறுவது, அவருடைய மோட்சம் முதலுக்கே மோசம், நீ இல்லாமலே போய்வது. இதைத்தான் சில யோகிகள் கூட சித்தர்கள் கூட தியானத்தில் நான் அல்ல என்று அறிவையும் உடம்பையும் நீக்கிவிட்டு கடைசியில் சூன்யம்தான் எஞ்சுகிறது என்று அவர்கள் அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. சச்சிதானந்தம்னு சொல்கிறது இல்லை, கடவுள் தான் நானாக இருக்கிறேன்னு சித்தர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் சூன்யமாகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவரோட சூன்யக்காரர்கள்னு சொல்கிறோம். இந்த பிரச்சனையை தீர்வு கொண்டு வருவதற்காக உண்மையில் அறிவு கண் கொண்டு ஞானக்கண் கொண்டு நீ உலகை பார்த்தால் அது பிரம்மம், ஞானக்கண் கொண்டு உன்னை நீ பார்த்தால் அதுவும் பிரம்மம் என்று தெரிந்து கொள்வாய். அதனால் என்ன பலன்? ஏன்பா நீ பிரம்மமாக இருக்கிறது உனக்கு என்ன கஷ்டமா? நீ உணர்வால் பார்க்கும் பொழுது என்ன உணர்வு? அச்சம் என்ற உணர்வில் உன்னை பார்க்கும் பொழுது எப்போ செத்துடுவனோ, எப்போ வயசாகிட்டே போதே, கல்யாணம் ஆகலையே, பொருளாதாரம் பத்திலையே, பொருளாதாரம் வந்துடுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லைப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தானாக பொண்டாட்டி மூலம் உனக்கு பொருளெல்லாம் வரும் அப்படி சொல்ல முடியாது சார். நான் இப்போ ஒரு வாய் சாப்பிட்றதே கஷ்டப்படுறேன், இன்னும் இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு 4 வாயை பெற்றுட்டேன்னா அதுங்களை யார் சோறு போட முடியும்? இப்படி என்று சம்சாரத்தில் உழைகின்ற நான் என்ற பயத்தோடு உன்னை நீ பார்த்து கொண்டே இருக்கிறாய். ஆனால் உண்மையில் நீ அப்படி அல்ல என்று இந்த கடபாஷ்யம் நமக்கு நிறுவுகிறது. பார்த்தால் கடபாஷ்யத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். உண்மையை கண்டுபிடிக்கின்ற அறிவு கண்ணை தருகின்ற ஒரு பாஷ்யம் இது. இனி இந்த பாஷ்யத்திற்கு செல்வோம். கூடவே வாங்க, சீக்கிரமே இதை விளங்கிக் கொள்வீர்கள். நைவ இஹ கிஞ்சனம் அக்ர ஆசீத். இங்கே இஹ முன்பு, அக்ர நைவ கிஞ்சனம் ஆசீஸ் ஒன்று கூட இல்லை என்று இது சொல்கிறது. உபனிஷத் இது சொல்வதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது 2 விதமான அர்த்தம் நமக்கு வரலாம். உபனிஷத் சொல்லுது இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, சூன்யம்னு சொல்லுது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறார், சங்கரர் சொல்கிறார், இல்லை சத்தியமாகிய கடவுள் பிரம்மம் சச்சிதானந்தம் இருந்ததுன்னு சொல்கிறார். அப்படி ஒன்றும் அங்கே இல்லையே. நைவைக கிஞ்சனம் அக்ர ஆசித் முதல்ல ஒன்று இல்லைன்னு தானே சொல்லுது. ஆமாம், அடுத்த வரியை கவனிப்பா அப்படின்னு சொல்கிறார். சிருஷ்டிக்கு முன் எதுவும் இல்லைன்னா எந்த காரணமும் இல்லை, அது இருந்ததா இல்லையா என்பது கேள்வி. ஒன்று தோன்றுதுன்னா ஒன்று இல்லாமல் இருந்து வந்ததுன்னு சொன்னார். இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பிரபஞ்சம் தோன்றுறதுக்கு முன்னாடின்னு அர்த்தம். இதுலேருந்தே முன்னாடின்னு சொன்னால் தோன்றுச்சின்னு அர்த்தம். அப்புறம் என்ன முன்னுங்கிற வார்த்தையை வராது. அப்போது ஏதாவது காரணத்திலிருந்து தானே இது வந்திருக்க முடியும். காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்குமா? காரணம் இல்லாமல் இந்த ஆள் வந்திருக்க மாட்டான். ஐயா இந்த ஏதோ காரியத்துக்கு தான் வந்திருக்கிறான், காரியம் காரியவாதி அவன் அப்படிங்கிறோம். அப்போ ஒரு காரணத்தை தேடுறோம். எதுக்கும் முன் காரணம் இருக்கணும். திடீர்னு வீட்டுக்கு முன்னாடி ஒரு செருப்பு இருந்ததுன்னா யாரோ வந்திருக்கிறாங்க, காரணம் இல்லாமல் இந்த செருப்பு இங்கே வந்திருக்காது, காரணம் இல்லாமல் இந்த பொருள் இங்கே வந்திருக்காது, காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காதுன்னு திரும்பும்போது எல்லா காரியத்திற்கும் முன்னாடி ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல காரியமாகிய இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன் காரணம் இல்லை, எதுவும் இல்லைன்னு சொல்கிறதுனால காரணம் இருந்ததா இல்லையா என்பது தான் பிரச்சனை. இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணமாக ஏதாவது இருந்ததா? இதுக்கு விளக்கம் சொல்லணும்னா, பானை என்கின்ற இந்த ஒன்று தோன்றுவதற்கு முன் ஏதாவது இருந்ததா இல்லையா? அதாவது மண் இருந்ததா இல்லையா? சார் என்ன சார் கேள்வி? மண் இல்லாமல் பானையே வந்திருக்காது. அப்போ சரி இல்லையா? அப்போது சற்றேனும் எதுவும் இல்லைன்னு சொல்லிச்சே இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி. அப்போது எதுவுமே இல்லைன்னு அர்த்தமா? என்ன எடுத்துக்கணும்? கண்டுபிடிக்கணும் இல்லையா? அவர் சொல்கிறாரு எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதை பசியும் மரணமும் மூடியிருந்ததுன்னு சொல்லுச்சு. அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தியா? அதுக்கு சங்கர் சொல்கிறாரு, காரணம் இருந்ததா இல்லையான்னு கேட்குறல்ல,
நான் சொல்கிறேன், காரணமும் இருந்தது, காரியமும் இருந்தது. என்ன சார் சொல்கிறீங்க? காரணத்துக்கு அப்புறம் தானே காரியம் வரும்? இல்லை, காரணத்தோடையே காரியமும் இருக்குது. அப்படின்னா இந்த பானை தோன்றதுக்கு முன்னாடி மண் இருந்தது, மண்ணுக்குள்ளேயே பானை இருந்ததுங்கிறீங்களா? ஆமாம். அப்போ தோன்றியதுன்னு ஏன் சொல்கிறீங்க? தோன்றாமல் உள்ளே இருந்தது, இப்போ தோற்றத்துக்கு வந்தது. இது தான் சிருஷ்டி, இது தான் பிரபஞ்சங்கிறோம். அப்போது இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன் என்ன இருந்ததுன்னு கேட்டினா ஒரு காரணம் இருந்தது, அதோடு இந்த பிரபஞ்சமும் காரியமாக இருந்தது என்று தான் விளக்க போகிறார். இதை தான் நமக்கு கடபாஷ்யத்தினுடைய கடைசி வார்த்தை. இதுக்கு ஒரு தடை சொல்கிறான். இல்லை, தோன்றுவதற்கு முன் தோன்றியதின் இன்மையைத்தானே நாம் காண்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த பானை தோன்றுவதற்கு முன் பானை இல்லைன்னு தானே பார்த்தோம். பானை என்பது இல்லையாக தானே இருந்தது, இப்போ பானை இருக்குது. அப்போ எது தோன்றினாலும் அதுக்கு முதல்ல இல்லைன்னு தானே இருக்கணும். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை இல்லாமல் தானே இருந்தது. அம்மா வயிற்றில் குழந்தை இருந்ததா? இல்லை, குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி தான் குழந்தை வந்தது, அப்புறம் பிறந்ததுன்னு சொல்கிறோம். அப்போ குழந்தை கருவறதுக்கு முன்னாடி குழந்தை இல்லை இல்லையா? இல்லாதவங்க தானே குழந்தை பிறக்கும். குழந்தை ஏற்கனவே வரணும், இன்னொரு குழந்தை பிறக்குமா? அது பிறந்தவர்னா அப்புறம் பிறக்கலாம். தோன்றுவதற்கு முன் தோன்றியதின் முதலின் இன்மையைத்தான் நான் பார்க்கிறோம். எனவே இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னாடி பிரபஞ்சத்தின் இன்மை இருந்திருக்கணும். அதை தான் நாங்கள் சூன்யன்னு சொல்கிறோம். இன்மைதானே தோற்றத்துக்கு முன் இருந்ததுன்னு ஒரு தடை செய்கிறான். இது பார்த்தா உண்மை மாதிரி தெரியுது. குடம் தோன்றும் முன் குடத்தின் இன்மைதானே இருக்கிறது. குடம் இல்லாததை அறிவது போல பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு பிரபஞ்சத்தின் இல்லாமையை அறிவதால் சூன்யம்தான் காரணம். அதுதான் முதல் இருந்தது. இது அப்புறம் தர்கிகள் நம்மளுடைய ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு சங்கர் சொல்கிறார், இல்லை, அதை மரணமும் பசியும் மூடியிருந்தது என்று சுருதி கூறுவதிலிருந்து ஏதோ ஒன்று இருக்கத்தானே அதை மூட வேண்டியிருந்தது. இது தோன்றுவதற்கு முன் எதுவும் இல்லைன்னு சொல்லிச்சு. ஆனால் ஏதோ ஒன்று அதை மூடி இருந்ததுன்னு வேறு அடுத்த சென்டென்ஸ் சொல்கிறதுனால ஒன்று மூடி இருக்குதுன்னு சொன்னால் ஏதோ ஒன்று இருக்குது இல்லை, மூடி போட்டு வச்சுருக்காங்க சார்னா, அப்போ மூடிக்குள்ளே ஏதோ மூடப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். வந்தியாபுத்திரன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாதவன். வந்தியன்னா மலடி, குழந்தை பெற்றுக்க முடியாது. இப்போ ஆண்கள் எல்லாம் பெண்களாக இருக்கிறாங்கல்ல, அவன் குழந்தை பெற்றுக்க முடியாதுல்ல. அவன் தோற்றத்துக்கு வேணால் பெண்ணாக தெரியலாம், ஆனால் உண்மையில ஒரு ஆண். அவனை வந்தியா அப்படின்னு இருக்கோம். அவனுக்கு குழந்தை பிறகுமா? சரி, அந்த வந்தியா புத்திரனை பூ போட்டு மூடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. தண்ணி சூன்யம் இருந்தது, அதை பசியும் மரணமும் மூடி இருந்ததுன்னு உபனிஷத் சொல்லுதுன்னா உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் படி சூன்யமாக இருக்குமா அல்லது ஏதோ ஒரு பொருள் இருக்குமா? சூன்யத்தை இதுக்கே மூடி வைக்கணும். எனவே உபனிஷத் சொல்ல வந்தனுடைய விஷயம் முன்னே ஒரு காரணம் இருந்தது என்று தான். அந்த காரணம் இருக்கிற பொருள் இல்லாத சூன்யம் அல்ல. எனவே பானை தோன்றதுக்கு முன்னாடி பானை இன்மை இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, பானையினுடைய உண்மை ஏதோ ஒன்று இருந்ததுன்னு அர்த்தம். எப்படி பானையும் நகைகளும் தோன்றும் முன் களிமண்ணும் தங்கமும் இருக்கிறதோ அதே போல் இந்த பிரபஞ்சம் தோன்றும் முன் ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணம் இருக்கிறது, சூன்யம் அல்ல, இன்மையும் அல்ல என்று சொல்கிறார். அவன் சொல்கிறான், அப்படி சொல்ல முடியாது. ஒரு மண்ணோ அல்லது பொண்ணோ அது மறைஞ்சால் தானே பானையும் நகையும் உண்டாக முடியும். மண் மறைஞ்சு பானையாச்சு, பொண்ணு மறைஞ்சு நகையாச்சு. அப்போ ஒன்று மறையணும், அழியணும், அதுக்கப்புறம்தான் இன்னொன்று வர முடியும். அப்போ முதல்ல ஒரு தோன்றுவதற்கு முன்பு இன்மை தான் இருக்கணும். முதல்ல அப்படி சொல்கிறான். முதல்ல மறையணும், மறைஞ்சதுனால அது எதுவும் இல்லைங்கிற இன்மை உண்டாகணும், அந்த இன்மைக்கு அப்புறம் இன்னொன்று பொதுவாக பிறக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப புத்திசாலி. அவர் சொல்கிறார் சங்கரர், மண் உருண்டை ஒன்று இருக்குப்பா, அந்த மண் உருண்டையாக இருக்கிற வடிவம் நீங்கி பானைங்கிற வடிவம் தான் உண்டாச்சு. மண் புதுசாக உண்டாச்சா? அந்த மண் தானே இந்த மண். எனவே மண் நீங்கிறது இல்லை, உருண்டைங்கிற வடிவம் போயிட்டு பானைங்கிற வடிவம் தான் மறைந்து தோன்றியது. உருண்டை மறைந்து வடிவம் தோன்றியது. மண் தோன்றவும் இல்லை, மறவும் இல்லை. காரணம் எப்பொழுதும் இருக்கிறது.
அப்படின்னு சொல்கிறார். எனவே இன்மையை எப்படி காரணம்னு சொல்ல, மண்ணு தான் இருக்குதே அப்படின்னு சொல்கிறார். இல்லை, நீ சொல்கிற மாதிரி இல்லை. இந்த உருண்டை வடிவோடு அந்த மண்ணும் மறைஞ்சிடுச்சு. அப்புறம் பானையோடு புதிய மண் உண்டாச்சு. புத்தியோ புத்தி. உருண்டை வடிவமும் மண்ணும் பிரியாதவை. ஏன்னா உருண்டைங்கிற வடிவத்தோடு மண் இருந்தது இல்லையா, அது பிரிக்க முடியாது. அதனால் பானை தோன்றும் போது உருண்டையும் போயிடுச்சு, அதோடு பிரிக்க முடியாத மண்ணும் போயிடுச்சு. அப்போது பிரிக்க முடியாத பானையும் மண் வந்துடுச்சு. வெரி குட். சங்கரர் சொல்கிறாரு, இல்லைப்பா, மண்ணும் வடிவமும் பிரியக்கூடாதது தான். ஆனால் மாறக்கூடாதது ஏதாவது இருக்குதா? உருண்டைங்கிற வடிவமும் மண்ணும் பிரியாது. ஏன்னா உருண்டையை மட்டும் பண்ணும் பிரிக்க முடியாது தான். ஆனால் மண் இருக்கும் பொழுதே உருண்டை மாறி பானையாக மாறலாம் இல்லை? அப்போ வடிவம்தான் மண்ணை சார்ந்திருக்கிறது, மண்ணை விட்டு பிரிய முடியாது. ஆனால் மண் வடிவத்தை விட்டு பிரிஞ்சிருக்கலாம்ல, பானையை விட்டு பிரிஞ்சது மண் இருக்கலாம்ல. நீ என்ன சொன்ன? மண்ணும் வடிவமும் பிரியாதுன்னு சொல்கிற. உண்மைதான், வடிவம் மண்ணை விட்டு பிரியாது. ஆனால் மண் வடிவம் இல்லாமல் கூட எந்த வடிவத்திலாவது இருக்கலாம். அது எந்த வடிவத்தை வேணால் விட்டுட்டு புது வடிவத்தை எடுக்கலாம். ஆனால் வடிவம் மண்ணை விட்டுட்டு இருக்க முடியாது. இது கூட உனக்கு தெரியாதா? வடிவங்கள் மறைந்தாலும் நாம் மண்ணை பார்த்து கொண்டிருக்கிறோம். உருண்டையாக இருந்த எந்த மண்ணோ அதுதான் பானையாகவும் இருக்கிறது. காரணம் மறைவதில்லை, காரியம் மட்டும்தான் மறைந்து தோன்றுகிறது. அதனால் மறைந்து தோன்றுவதற்கு முன்னாடி காரணம் இருந்து கொண்டிருக்கிறது, சூன்யம் அல்ல என்று அவர் சொல்கிறார். இவன் சொல்கிறான், ஓ, உருண்டையாக இருந்த மண்ணும் பானையாக இருக்கின்ற இப்போது மண்ணும் ஒன்றுன்னு சொல்கிறல்ல. முன்னும் பின்னும் மண் ஒரே மாதிரி தெரிவதால் அது தோன்றவில்லை மறைவில்லைன்னு நீ நினச்சிட்டு இருக்கிற. தோன்றி மறையுது ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீ அது இப்படியே இருக்குதுன்னு நீ தப்பாக நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கிறான். என்ன சொல்கிறான்? ஒரு களிமண் உருண்டை, அந்த உருண்டையோடு அந்த மண்ணும் போயிடுச்சு. இப்போ பானைங்கிறது வந்துடுச்சு. நீ என்ன சொல்கிற? அந்த மண்ணு தான் இந்த மண்ணுங்கிற. நான் சொல்கிறேன், அந்த மண் இந்த மண்ணு ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கிற. மறைந்த மண்ணு தான் இங்கே இருக்குதுன்னு நீ நினச்சிட்ருக்கிற. இல்லை, மறைஞ்ச மண் மறைஞ்சிட்டு புது மண் வந்திருக்குதுங்கிறான். உண்மையில் மண்ணும் மறைந்து தான் தோன்றுகிறது, வடிவமும் தோன்றி மறைகிறது. உருண்டையும் பானையாக மாறிச்சு, மண்ணும் உருண்டை மண்ணாக இருந்து மறைந்து பானை மண்ணாக மாறி இருக்கிறது. அந்த மண் இந்த மண்ணும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீ ஒன்றுன்னு நினைக்கிற. அந்த உருண்டையும் பானையும் வேறு வேறு இருக்கிறதுனால தோன்றி மறைந்ததுன்னு சொல்கிற. நீ வடிவத்தை தோன்றி மறைந்து சொல்வதற்கு உனக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் அந்த மண்ணு இந்த மண்ணும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீ தோன்றவில்லை மறையவில்லை அப்படியே இருக்குதுன்னு நன்ற அப்படின்னு இப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க. அதுக்கு சங்கரர் சொல்கிறாரு, இல்லை, அந்த மண் வேறு இந்த மண் வேறு என்று பார்ப்பதிலேயே அதே மண் தான் இருக்கிறது. நாம் பார்ப்பதில்லை இல்லையா? நாம் களிமண் பார்க்கும்போது அந்த மண்ணுன்னு இந்த மண்ணுன்னு ஏதாவது பேசுகிறோமா? ஒரு மண்ணை பார்த்து அந்த மண் இந்த மண்ணுன்னு சொல்கிறோமா? மண்ணை மண்ணாக தானே பார்க்குறோம். முன்பு இருந்த மண் இப்போ இருக்கிற மண்ணுன்னு ஏதாவது பார்க்குறோமா? மாறுச்சுன்னா நம்ம சொல்லலாம். இப்பொழுது மண்ணை பார்த்து பேசணும்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த மண் இப்போ பானையான பிறகு இந்த மண் அந்த மண்ணுன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்படி தோன்றும் மறைவதில்லை, அதே மண் தான் இருக்கிறதப்பா அப்படின்னு சொல்கிறார். இல்லை, நீ அதே தான் பார்க்கிறேன்னு உனக்கிட்ட கருத்து தான் இருக்குதே தவிர மண் மாறிடுச்சு, நீ ஏமாந்து போயிட்ட. அந்த மண் மாறி இருக்கிறது, ஆனால் உனக்கு என்ன சொல்கிறது? மாறாமல் இருக்கிறது ஒரு கருத்து இருக்குது உங்ககிட்ட, உன்னுடைய கருத்து தான் உன்னை ஏமாத்துது அப்படின்னு சொல்கிறார். அப்படி கிடையாது. ஒரு கருத்து இருக்குதுன்னு சொன்னால் அந்த கருத்துக்கு ஆதாரமாக ஒரு பொருள் இருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், நாய் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது ஒருத்தனுக்கு. நாய் என்ன இப்படி இருக்கோன்னு கேட்குறான். அவனுக்கு லொல்லொன்னு கத்தும், அது காது தொங்கிக்கிட்டு இருக்கும், வால் ஆடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு படம் வரைஞ்சி காட்டுறான். அப்படி ஒரு கருத்து இருக்குதுன்னா நாயின்னு ஒரு பொருள் இருக்கணும் இல்லை? அப்போ அவன் சொல்கிறான், இது வெறும் கருத்தாங்கன்னு. டே, கருத்துன்னு ஒன்று இருந்தால் கருத்துக்கு உண்டான ஒரு பொருள் இருக்கணும்.
நாமம்னு ஒன்றுன்னா ரூபம் இருக்கணும். ரூபம் இல்லாமல் நாமம் எங்கேருந்து வரும்? அப்போ எந்த ஒரு கருத்துமே ஆதாரம் இல்லாமல் ஒரு கருத்து தோன்றாது. ஆதாரம் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். யோகாசாரர்கள் சொல்கிறாருங்க, நீ ஒரு கருத்து தோன்றுவதற்கு ஒரு ஆதார பொருள் இருக்கணும்னு சொல்கிற இல்லையா? நான் சொல்கிறேன், சூன்யம் கூட ஆதாரமாக இருக்கலாம்ல, சூன்யத்தில் கூட நீ ஒரு கருத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நாய்ங்கிற ஒரு சத்தியமான பொருள் இருந்தால் தான் நாய்ங்கிற கருத்து வரும்னு நான் சொல்கிறேன். கயிறுங்கிற ஒரு பொருள் இருந்தால் தான் கருத்துங்கிற பொருள் எனக்கு கருத்து என்கிட்ட வரும். கருத்தனை என் மனசில் இருக்கக்கூடிய ஒரு தோற்றம், அதற்கு ஒரு பெயர். அவன் சொல்கிறான், ஒரு ஆதாரமே இல்லாமல் கூட கருத்து வரலாம், சூன்யத்திலேருந்து கூட கருத்து வரலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி, உன் கருத்துப்படி எல்லா கருத்துக்களுமே சூன்யத்திலேருந்து வருது அப்படின்னு பொய்ன்னு சொல்கிறேன். கருத்தெல்லாம் சூன்யத்திலேருந்து தான் வருதுங்கிற, அதுக்கு வெளியே ஒரு பொருள் இருக்க வேண்டாம். ஏன்னா இது புத்த மதத்தில் முக்கியமான கோட்பாடு. சூன்யவாதிகள் அவங்க சொல்கிறாங்க, உங்ககிட்ட கருத்து தான் இந்த உலகத்தில் இருக்கிறது, வெளியே உண்மையில் சூன்யந்தான். நாம் சத்தியங்கிறோம், அவன் சூன்யங்கிறான். சத்தியத்தை உன் கருத்தில் ஜகத்தா பார்க்குறேன் நம்ம சொல்கிறோம். மண்ணை நீ உன் கருத்தில் பானையாக பார்க்குறேங்கிறோம், ஆனால் அவன் வந்து சூன்யத்தை பார்க்குறேங்கிறான். அப்படி சொல்லும்போது சங்கரர் சொல்கிறாரு, சூன்யத்திலிருந்து கருத்து வருதுன்னு சொன்னான். சூன்யத்திலிருந்து கருத்து வந்ததுன்னு சொல்கிற உன்னுடைய கருத்து இருக்குதே, அதுவும் சூன்யந்தானே. ஆளை விட்டுட்டு போ, உன்னுடைய கருத்தே சூன்யந்தான். ஏன்னா சூன்யத்தை பற்றிய கருத்து வச்சிருக்கிற, அப்போ சூன்யம் இருக்குதுன்னு ஆகிடும். சூன்யம் இருக்குதுன்னா இருக்கிற பொருளை சூன்யன்னு சொல்ல முடியாது. எனவே நீ கருத்து வந்து ஆதாரம் இல்லாமல் கருத்து வரும்னு சொல்லுவது, ஆதாரம் இல்லா கருத்துக்கு ஆதாரமே இல்லாமல் போய்விட்டது எப்படி அப்படின்னு கேட்குறான். விஷயமானது, அதாவது காரியமானது தோற்றம் என்றால் தோன்றுவதற்கு முன் காரியம் தோன்றாமல் இருந்தது தானே அர்த்தம். அவர் சொல்கிறார், காரியம் என்று சொல்கிறீங்க, இது பானை வந்து காரியம், மண் காரணம். இந்த பானை தோன்றியதுன்னா காரணம் காரியம் தோன்றியதுன்னு தான் அர்த்தம். இப்போ என்ன மறுபடியும் சொல்கிறேன், காரணம் இருக்கிறது, காரியம் மட்டும் தோன்றுச்சின்னு சொல்கிறோம். பானை தோன்றியது என்றால் காரியம் தோன்றியது. இப்போ தோற்றம் மறைவு எதுக்கு? காரியத்துக்கு தானே. தோற்ற மறைவு பானைக்கு தானே, மண்ணுக்கான்னு கேட்குறாரு. காரியமானது தோற்றம் என்றால் தோன்றுவதற்கு முன் காரியம் தோன்றாமல் இருந்தது என்ற அர்த்தம், இன்மை என்ற அர்த்தம் அல்ல. காரியமானது தோன்றுகிறதுன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போது இருக்குது, இப்போ தெரியுது. புரியுதா? குழந்தை வயிற்றில் இருக்குது, பிறந்த பெண்ணு வெளியே வந்து தெரியுது. அப்போது ஒரு பொருள் தோன்றியதுன்னா முன்னாடி அது இருந்ததுன்னு தான், இல்லாமல் இருந்து தோன்றுமா? அப்போ இருக்கிறது தானே தோன்றும். அப்போது ஏன் வந்து இருக்கிறது தோன்றணும்? காரணம் என்னென்னா அது தோன்றாமல் இருந்தது. தோற்றம் என்பதே ஏதோ ஒன்று முதலில் தோன்றாமல் இருந்து பிறகு தானாக தோன்றுவது, வெளிப்படுவது என்று தெரிந்து கொள். அதனால் சூன்யம் கிடையாது. எப்பொழுதுமே காரியம் இருந்து கொண்டே இருக்கிறது, காரணமும் இருக்கிறது, காரியமும் இருக்கிறது. காரணத்திற்கு ஏற்பதும் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் காரணம் மட்டும் தோன்றி மறையும் என்று நீ புரிந்துகொள். மறுபடியும் சொல்கிறாரு, தோன்றுவதற்கு முன்பு ஒரு பொருள் தோன்றாமல் இருந்ததுன்னா தோற்றம்னு சொல்லலாம். ஒரு பொருள் தோன்றுறதுக்கு முன்பு இல்லைன்னா இல்லாதது எப்படி தோன்றும்? ஒரு பொருள் இல்லவே இல்லை, அது தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, அது எது தோன்றணும்? அதுதான் இல்லையே. அப்படி ஒன்று தோன்றினாலும் எது எதுலேருந்து வந்ததோ அதுவாக தான் இருக்கும். சூன்யத்திலிருந்து ஏதாவது தோன்றுச்சுன்னா அது சூன்யமாக தான் இருக்கும். சூன்யம் தோன்றினால் அதுவும் சூன்யமாகத்தான் இருக்கும். எனவே தோற்றம் என்பது தோன்றாது இருந்த ஒன்று தான் தோற்றத்துக்கு வருவது என்பதை, இருந்த என்பதை கொட்டேஷனை போட்டுங்க, ஏதோ ஒன்று இருக்கணும். அந்த தோன்றா நிலையை தான் நாம் காரணம் என்று சொல்கிறோம். தோற்றத்துக்கு வந்த நிலை காரியம் என்கிறோம். இப்போ தோன்றாததை காரணம் என்றும் தோற்றத்துக்கு வந்ததை காரியம் என்றும் சொல்லி புரிந்து கொண்டால், காரியம் காரணத்தில் மறைந்து இருந்து பின் வெளிப்படுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இருட்டில் ஏற்கனவே தட்டுமுட்டு சான்மான்களாக இருக்குது, ஆனால் இருக்குது, ஆனால் தெரியல.
லைட்டு போட்ட உடனே தெரியுது. அப்போ திடீர்னு உண்டாச்சா? இன்மையிலேருந்து வந்துதா? அந்த ரூமில் ஒன்றுமே இல்லை சார், லைட்டு போட்ட உடனே எத்தனை சாமான் வந்தது தெரியுமா? அப்புறம் எங்கள் வீட்டுங்க லைட்டு போடுங்க சார், எனக்கு கூட 2-3 கார் தேவைப்படுது. குழந்தை இல்லாத வீட்டில் போய் லைட்டு போட்டால் குழந்தை வந்துடும். பணம் இல்லாத பொட்டியை வச்சுட்டு லைட்டு போட்டால் பணம் வந்துடும். இருக்கிறது தாண்டா வெளியே வரும். அதை தோன்றி மறைவதுக்கு தான் இந்த லைட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறோம். தடை சொல்கிறான். காரியம் இருக்கிறது என்றால் அது ஏன் தோன்ற வேண்டும்? எப்பொழுதும் தோன்றிக்கொண்டே இருக்கலாமே அப்படின்னு கேட்குறான். அது ஏன் மறையணும்? ஒரு காரியம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது வந்து முன்னாடியே காரியம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அது ஏன் தோன்றணும்? அப்படியே இருந்து கொண்டு இருக்கலாமே எப்பொழுதுமே. அப்படின்னா நீ முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்கணும். காரியம்னு வந்தாலே அது எப்போவுமே அழிதல் உண்டாதல், இருக்கிறது இல்லைன்னு அதோடு தான் இருக்கும். காரியத்துக்கு இதுதான் அர்த்தம், அது புரிஞ்சுக்க. இந்த பானை காரியம்னு சொன்னாலே முதல்ல பானையாக இல்லாமல் இருந்தால் வரணும். எப்போவுமே இருந்ததுன்னா தோற்றம்னு யாரும் சொல்ல போகிறதில்ல, பானை உண்டாச்சின்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அது பானை என்பது காரியம் என்பதனால அது முதல்ல ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து வந்தால் தான் அதுக்கு பேர் காரியம்னே பேர். காரணத்துக்கு தோற்றம் மருந்து சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் காரியத்துக்கு காரியங்கிற வார்த்தையே பிறந்தது அப்படின்னு ஒரு குழந்தை சொன்னினா முதல்ல இல்லாமல் இருந்ததுன்னு புரிஞ்சுக்கும். அது பிறக்காமல் உள்ளே இருந்தது, ஆனால் இப்போ வெளிவருது. அப்போ இருப்பது தானப்பா வரும். காரியம்னு வந்தாலே அதுக்கு வந்து இல்லாமல், அதாவது தோற்றத்துக்கு வராமல் தோற்றத்துக்கு வருவது என்று தெரிந்து கொள். அதனால தான் காரியம் என்பதற்கு இதுதான் அர்த்தம். காரணத்திற்கு தோற்ற மறைவு சொல்ல வேண்டியதில்லை, காரியத்துக்கு மட்டும்தான் தோற்ற மறைவு உண்டு. தடை சொல்கிறான். சரி, இந்த மறைத்தும் காட்டியும் 2 நிலைகளை செய்கின்ற இருட்டும் ஒளியும் பானைக்கும் மண்ணுக்கும் வேறானது தானே. இது தானே அதை வந்து மறைச்சது, இது தானே அது வெளி கொடுத்தது. அப்போ லைட்டு வந்து பொருளுக்கு வேறாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ லைட்டு இருட்டை விட்டுடு. அந்த லைட்டில் வந்து ஒரு பொருள் தோன்றுச்சு, இருட்டில் அந்த பொருள் மறைஞ்சிடுச்சு. சரி, எங்கே மறைஞ்சிச்சு, எங்கே தோன்றுச்சு அதை சொல்லு. ஒரு பொருள் தோன்றி மறதுக்கு லைட்டு தேவைப்படுது, இருட்டு இருக்குதான். ஆனால் அந்த பொருள் தோன்றுச்சே எங்கிருந்து தோன்றுச்சு? இருட்டானவன் எங்கே போய் மறைஞ்சிது? மறுபடியும் லைட்டு போட்டவனு மறுபடியும் வருது. அது லைட்டில் இருட்டில் இருக்குதா இல்லை வேறு இடத்துல இருக்குதா, நீயே சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உதாரணமாக, பாலில் நீர் விடும் பொழுது அந்த நீர் பாலில் மறைகிறது. இப்போ அந்த நீர் எங்கே இருக்குது? நீர் எங்கே மறைஞ்சிது? பாலில் தானே இருக்கும். மறுபடியும் எங்கேருந்து எடுக்கணும்? பால்லேருந்து தான் மறுபடியும் எடுக்கணும். பாலை சுண்ட வச்சா மறுபடியும் தண்ணி ஆவியாக வெளியே வரும். எங்கே மறைந்ததோ அங்கிருந்து தான் வரும். அதனால் இருட்டும் ஒளியும் அதை காட்டி கொடுக்கிறதே தவிர அந்த பொருள் இருப்பதும் மறைவதும் அதனிடத்தில் தான் இருக்கிறது. காரணத்தில் தான் அது மறையும், காரணத்திலிருந்து தான் தோன்றும் என்று சொல்கிறார். எனவே இருட்டும் ஒளியும் பானையை உண்டு பண்ணுவதில்லை, மறைப்பதும் இல்லை. பானைக்கு காரணமான மண் தான் அதை வெளிக்கொண்டு வந்தும் மறைத்தும் காட்டுகிறது. எனவே காரணமும் காரியமும் எப்பொழுதும் உள்ளவை. இது பெரிய ஒரு ரிலீஃப். என்ன சார் இது வந்து கடபாஷைன்னு சொன்னீங்க, இதை மறுபடியும் எனக்கு வந்து சுருக்கமாக சொல்லுங்கள் என்றார். இந்த பிரபஞ்சம் காரணம் காரியம் என்று சொன்னால் இதுக்கு முன்னாடி ஒரு காரணத்தில் இருந்திருக்கணும். அப்போது அந்த காரணமாகி எதுவோ அந்த காரணத்தில் இந்த பிரபஞ்சம் இருந்ததா இல்லையா? இருந்தது. என்னைக்காவது இந்த காரியமாகிய பிரபஞ்சம் காரணமாகி அந்த சத்தியத்திலிருந்து பிரிந்ததா? இல்லை. மறைந்திருந்த போதும் காரணத்தில் தான் இருந்தது. இப்போ நினச்சிப்பார், இப்பொழுது தோன்றிய பொழுதும் அது காரணத்தில் தான் இருக்கிறது. அந்த தண்ணீர் பாலுக்குள் மறைந்தாலும் பாலில் தான் இருக்கிறது, பாலில் தான் எப்பொழுதும் இருக்கிறது. அது தோன்றினாலும் மறைந்தாலும் பாலுக்குள் தான் தோற்றம் மறைவும். இந்த பானையும் தோன்றினாலும் மறைந்தாலும் பானைக்குள் தான் இருக்கிறது, மண்ணுக்குள் தான் இருக்கிறது. எனவே காரணம் வேறு காரியம் வேறு என்று பிரிக்கவே முடியாது.
காரியம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்ச காரணமாகிய கடவுள் பிரம்மம் சத்தியம் என்று சொன்னால் அது எப்பொழுதும் இருக்கிறது என்றால் காரியமாகிய பிரபஞ்சமும் எப்பொழுதும் இருக்கிறது. கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைச்சாரா? படைச்சார்னா முதல்ல இல்லாமலிருந்து படைச்சார்னு அர்த்தம். கடவுள் காரணம். இந்த பிரபஞ்சத்தை படைத்தார்னா முதல்ல இல்லாமலிருந்து படைத்தார்னா அப்புறம் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் படைத்தேன்? ஆனால் சொல்கிறார், கடவுள் என்ற காரணம் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த பிரபஞ்சம் என்ற காரியம் அவரில் இருந்து கொண்டே இருக்கிறது. ரெண்டுமே அனாதி, ரெண்டுத்துக்குமே தோற்றம் கிடையாது. ஆனால் இந்த பிரம்மம் மற்றும் அப்படியே இருக்கிறது. இந்த காரியமாகிய பிரபஞ்சம் மற்றும் தோன்றி மறைந்து தோன்றி மறைந்து என்று ரெண்டு விஷயம் இருக்கிறத பார்த்துக்க. ஒன்று மாறாத சைதன்ய பிரம்மம், இன்னொன்று அதில் அந்த சைதன்யத்தில் தோன்றியும் மறைந்தும் இருக்கின்ற ஒன்று. அது பேர் நீ பிரபஞ்சம்னு சொல்கிற. நீயும் தோன்றாமலும் மறையாமல் எப்பொழுதும் மாறாமல் இருக்கின்ற சைதன்யம். உன்னில் நான் என்ற அகங்காரம் தோன்றி இருந்து அந்த சைதன்யத்திலேயே மறைகிறது. எப்பொழுதும் இந்த அகங்காரமும் ஆத்மாவும் இணைபிரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று எப்பொழுதும் இருக்கிறது, ஒன்று அதில் தோன்றி மறைகிறது. அந்த தோன்றி மறையும் பொழுது அது பல வடிவங்களை எடுத்துக்கொள்கிறது. பானையாக தோன்றி மண்ணில் மறைந்து, மறுபடியும் அதே மண்ணிலிருந்து கூஜாவாக தோன்றி அது மண்ணில் மறைந்து, மறுபடியும் அதுவே சட்டியாக தோன்றி அது மறைகிறது. இந்த வடிவங்கள் தான் மாறுகின்றன. ஆனால் ஆதாரமாகிய அந்த காரணமாகிய மண் மாறாதது போல ஆத்மா ஆகிய நீ மாறாமல் அழியாமல் எப்பொழுதும் இருக்கிறாய். ஆனால் அகங்காரம் என்பது அதில் பல வடிவங்கள் தோன்றுகிறது. ஒரு பிறவியில் ஒரு அகங்காரம், இன்னொரு பிறவியில் இன்னொரு அகங்காரம். ஒரே பிறவிலேயே தூக்கம் என்ற மறைந்த அகங்காரம், கனவு என்ற ஒரு அகங்காரம், மறுபடியும் நனவு என்ற ஒரு அகங்காரம், உடம்பு என்ற அகங்காரம், பிராணன் என்ற அகங்காரம், மனம் என்ற அகங்காரம், புத்தி என்ற அகங்காரம். நான் அறிவுடையவன், மனமுடையவன், நோய் உடையவன், உடம்புடையவன் என்றதெல்லாமே அகங்காரத்தினுடைய தோற்றம். அதனுடைய ஆதாரம் நீதான் என்று காரணமும் காரியமும் எப்பொழுதும் உள்ளவை என்று இந்த கடபாஷை முடிஞ்சிருக்குது. இன்னும் இந்த விவகாரத்தை நம்ம முடிக்கலை. அடுத்த வகுப்பில் சூன்யவாதத்தின் மறுப்பை நாம் பார்ப்போம். நிறைவு செய்து இந்த ஞானத்தினால் உன்னையே நீ பார்க்கின்ற உணர்வுபூர்வமான பார்வை மறைந்து அறிவுபூர்வமான பார்வை உனக்கு கிடைக்கும், உன்னை பற்றிய அறிவு. அதேபோல் உணர்வுமயமாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை பார்த்து பயந்த நிலை மாறி அறிவுபூர்வமாக பார்த்து இது நானே சச்சிதானந்த சொரூபம்தான் இருக்கிறது என்று நீ அறிந்து கொள்ளுவாய். அதுவரை இந்த வாத விவாதங்கள் தொடர்ந்து நடக்கும். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.